சுந்தரர் ஈசனின் திருத்தொண்டிற்காக திருநாவலூரில் ஒரு சிவாச்சாரியரின் குடும்பத்தில் சடையனாருக்கும் இசைஞானி அம்மையாருக்கும் மைந்தனாக பிறந்தார். நீங்கள் அனைவரும் என் இல்லத்தில் நடக்கும் விசேஷத்திற்கு வந்திருப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. என்ன இப்படி சொல்லிவிட்டீர்கள்? தாங்கள் யார்? சாட்சாத் அந்த சிவபெருமானுக்கு அருகிலேயே நின்று பூஜை புரியும் பெருமை பெற்ற சிவாச்சாரியார் அல்லவா? சடையனாரே, நீண்ட காலமாக குழந்தை பேரில்லாமல் தவித்த உங்களுக்கு இறைவன் அருளால் அழகான குழந்தை பாக்கியம் கிடைத்திருக்கிறது. அந்த குழந்தைக்கு நாமகரணம் சூட்டும் நன்னாளில் நாங்கள் வராமல் இருப்போமா? நீங்கள் சரியாக சொன்னீர்கள். இந்த திருநாவலூரில் சடையனாரை அறியாதவர்கள் யார் இருக்கிறார்கள்? சிவபெருமானின் 5 திருமுகங்களான ஈசானம், தத்புருடம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் ஆகியவற்றிலிருந்து தோன்றிய கௌசிகர், காசிபர், அகத்தியர், பரத்வாஜர், கௌதமர் என்ற 5வரின் வழிவந்ததல்லவா ஆதி சைவ மரபு. அந்த வழிவந்த சடையனார் தமது மரபுக்கே உரிய நெறிமுறைகளோடு வாழ்ந்து வருபவர் அல்லவா? எங்கள் இசைஞானி மட்டும் சாதாரண பெண்ணா என்ன? ஞான சிவாச்சாரியரின் குடும்பத்தில் பிறந்தவள் அல்லவா? அந்த விருட்சத்தில் பூத்து காய்த்து சிவஞான கனியாக இந்த குழந்தை பிறந்திருக்கிறது. இசைஞானி, உன் குழந்தை மிகவும் சுந்தரன். ஆம் சடையனாரே, இவனது சுந்தர ரூபத்தை பார்த்தால் வளர்ந்த பிறகு சாட்சாத் அந்த சுந்தரேஸ்வரரைப் போலவே இருப்பான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. போதும் போதும், குழந்தைக்கு கண் பட்டுவிடப் போகிறது. இப்படி பேசிக்கொண்டே இருந்தால் எப்படி? குழந்தைக்கு நாமகரணம் சூட்ட வேண்டாமா? இசைஞானி, குழந்தையை தொட்டிலிருந்து இடமா. பார்த்தாயாடி இசைஞானி என்ன செய்கிறாள் என்று? தொட்டிலிருந்து குழந்தையை பூ போல் இருக்கிறாள். தவமாய் தவமிருந்து பெற்ற குழந்தை அல்லவா? அதனால் தான் எச்சரிக்கையோடு அவனுக்கும் வலிக்காமல் தொட்டிலுக்கும் வலிக்காமல் அப்படியே எடுக்கிறாள். அனைவரும் அமருங்கள். எல்லோரும் அப்படி அமருங்கள். நாமும் அமருவோம். சடையனாரே, குழந்தைக்கு என்ன பெயர் வைக்கலாம் என்று ஏதாவது யோசித்திருக்கிறீர்களா? இங்கு உள்ளவர்களில் பெரியவர் தாங்கள்தான். ஈஸ்வரமூர்த்தி என்று சொன்னாலே அத்தனை பேரும் தலைவணங்கி போற்றும் பெருமை பெற்றவர். சிவன் அடியாரான தாங்கள் தங்கள் வாக்கால் ஒரு திருநாமத்தை சொல்லுங்கள். குழந்தையை பார்க்கும் அனைவருமே அவனது அழகை பார்த்து மிகவும் புகழ்ந்து போற்றுகிறார்கள். நானும் நம் குடும்பங்களுக்குள் இவ்வளவு அழகான குழந்தையை இதுவரை பார்த்ததில்லை. நம்பி என்றால் ஆடவரில் அழகானவர் என்று பொருள். ஆகையால் நம்பி என்றே பெயர் சூட்டலாம் என்று நான் நினைக்கிறேன். என்ன சடையனாரே, ஏதோ யோசிப்பது போல் தெரிகிறதே. நான் சூட்டிய நாமகரணம் தங்களுக்கு பிடிக்கவில்லையா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. உங்கள் திருவாக்கில் நம்பி என்று எப்போது வந்துவிட்டதோ அதுதான் அவனது பெயர். அத்தோடு சேர்த்து சொல்லுங்கள் சடையனாரே. எங்கள் குடும்பத்தை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும். நாங்கள் வழி வழியாக
திருவாரூரில் எழுந்தருளி இருக்கும் பெருமானிடம் பக்தி கொண்டவர்கள். என் மனைவி இசைஞானி திருவாரூரைச் சேர்ந்தவர். அவ்வளவு ஏன், என் தந்தையாரின் பெயரே ஆரூரன் என்பது தங்களுக்கு தெரிந்ததுதானே? என்ன இப்படி கேட்டு விட்டீர்கள்? உமது தந்தையார் ஆரூரரும் நானும் நெருங்கிய நண்பர்களாயிற்றே. ஆரூரன் என்ற பெயரை அனைவரும் அறிவார்களே. அதனால்தான் பாட்டனாரின் பெயரை பேரனுக்கு சூட்ட வேண்டும் என்று நினைக்கிறேன். அதே நேரம் தாங்கள் சூட்டிய திருநாமமும் இருக்க வேண்டும். அதனால் தாங்கள் சூட்டிய நம்பி என்ற பெயரோடு என் தந்தையார் பெயரான ஆரூர் ஆணையம் சேர்த்து நம்பி ஆரூரன் என்று சூட்டலாம் என்று நினைக்கிறேன். நம்பி ஆரூரன் அழகான பெயர், அதையே சூட்டிவிடலாம். அம்மா இசைஞானி, குழந்தையின் காதில் நம்பி ஆரூரன் என்ற பெயரை 3 முறை சொல்லம்மா. நம்பி ஆரூரன், நம்பி ஆரூரன், நம்பி ஆரூரன். அதோ பார், குழந்தை விளையாடிக் கொண்டிருக்கிறது. மகாராஜா, குதிரை கட்டுக்குள் அடங்கவில்லை. குதிரை அடங்க மறுக்கிறது மகாராஜா. சாரதி, ஏதாவது செய், ரதத்தை நிறுத்து. எப்படியாவது ரதத்தை நிறுத்து. குழந்தாய், உன் பெயர் என்ன? நம்பி ஆரூரன். உன் தந்தையாரின் பெயர்? எந்த தந்தையை கேட்கிறீர்கள்? என் பிறப்பிற்கு காரணமான தந்தையா? உலகங்கள் அனைத்தையும் படைத்தருளி பரிபாலிக்கும் பரமேஸ்வரன் உயிர்கள் அனைத்திற்கும் தந்தை என்பதால் அந்த ஆன்மீக தந்தையா? இல்லை, குடிமக்கள் அனைவரும் நாட்டையாளும் மன்னருக்கு பிள்ளைகள் என சொல்லப்படுவதால் மன்னராக விளங்கும் தந்தையா? தாங்கள் எந்த தந்தையை பற்றி கேட்கிறீர்கள்? உன் வீடு எங்கே இருக்கிறது? இதோ இதுதான் எங்கள் வீடு. இப்படி வீதியில் வந்து விளையாடலாமா? விளையாட வேண்டும் என்று நினைத்து விட்டால் வீடு வீதி என்றெல்லாம் பார்க்க முடியுமா? ரதம் உன்மேல் மோதி இருந்தால் என்னவாகும்? அது எப்படி மோதும்? நான் தான் குதிரையை கட்டுப்படுத்தி விட்டேனே. என்ன? குதிரை நீ கட்டுப்படுத்தினாயா? அது எப்படி? இந்த அகிலமே என் ஈசனின் கட்டுப்பாட்டில் தானே இருக்கிறது. அதனால் தானே
அவனின்றி ஓர் அணுவும் அசையாது என்று கூறியிருக்கிறார்கள். அந்த இடபவாகனர் பெண்ணை இடப்புறம் வைத்தவர், சுடலையை இடமாக கொண்டவர் அந்த ஈசன் அல்லவா? அந்த ஈசனின் பாதத்தை ஒரு கணம் சிந்தித்தேன். குதிரை நின்றுவிட்டது. மகாராஜா, குழந்தை சொல்வது உண்மைதான். அவன் பார்வையை கட்டுப்படுத்தியது. அதிசயமான குழந்தை, புத்திசாலியான குழந்தை. வணங்குகிறேன் மன்னவா. வணக்கம் மன்னவா. வாருங்கள். இந்த பிள்ளை எங்கள் மகன்தான் நம்பி. என்ன இது, மன்னரிடமே உன் குறும்பி பற்றி ஆரம்பித்து விட்டாயா? மன்னிக்க வேண்டும் மன்னவா, நான் பூஜை செய்து கொண்டிருந்ததால் குழந்தை வீதிக்கு வந்து விட்டதை கவனிக்கவில்லை. தாங்கள் செல்லும் பணிக்கு தாமதமாக என் குழந்தை காரணமாக விட்டானே என்று வருத்தமாக இருக்கிறது. இப்படியெல்லாம் தாங்கள் வருந்த வேண்டிய அவசியமே இல்லை. குழந்தை இந்த நேரத்தில் வீதியில் விளையாட வந்ததால் தானே இப்படி ஒரு தெய்வீக குழந்தையை தரிசிக்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. இந்த வயதில் ஒரு குழந்தை இப்படி பேசுகிறது என்றால் அது இந்த பிறப்பால் இங்கு வந்ததால் மட்டும் வந்த ஞானமாக இருக்க முடியாது. பூர்வ ஜென்ம ஞானம் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதாகத்தான் பொருள். இந்த குழந்தை இங்கு வளர வேண்டிய குழந்தையே அல்ல. என்ன பார்க்கிறீர்கள்? நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பது தங்களுக்கு புரியவில்லையா? நீங்கள் இந்த குழந்தையை எனக்கு தத்துக் கொடுத்தால் நான் இவனை அரண்மனைக்கு கொண்டு சென்று ஓர் இளவரசனை போல் வளர்த்து ஆளாக்குவேன். ஏன் யோசிக்கிறீர்கள்? தங்கள் மகன் இளவரசனாவது உங்களுக்கு பெருமைதானே? இல்லை இல்லை, என் மகனை நான் அப்படியெல்லாம் தந்துவிட முடியாது. நீண்ட காலம் பிள்ளை பேர் இல்லாமல் தவித்த நாங்கள் தவமாய் தவம் இருந்து இறைவனை வேண்டியதால் தோன்றிய பிள்ளை இவன். யாருக்காகவும் என் பிள்ளையை நான் தர மாட்டேன். இவன் இல்லாமல் என்னால் ஒரு கணம் கூட வாழ முடியாது. இசைஞானி, பதட்டப்படாதே. இந்த அக்ரஹாரத்தில் பிறந்த பிள்ளை அரண்மனையில் வாழப்போகிறான் என்றால் அது அவனுக்கு கிடைத்த பாக்கியம் அல்லவா? அதற்காக 10 மாதம் சுமந்து பெற்ற பிள்ளையை சுமையாக கருதி எடுத்து கொடுத்து விட முடியுமா? இசைஞானி, நாட்டில் வாழும் குடிமக்கள் ஒவ்வொருவரும் அரச போகத்தை பற்றி கனவு காண்கிறார்கள். உன் பிள்ளைக்கு அது தானாக தேடி வந்திருக்கும் போது வேண்டாம் என்பது நல்லதல்ல தாயே. அரச போகத்தை விட ஆன்மீக ஞானமே என் பிள்ளைக்கு வேண்டியது. அது அவனுக்கு இங்கு வளர்ந்தால் மட்டுமே கிடைக்கும். அமைதி அமைதி. சம்மதம் சொல்ல வேண்டிய என்னை விட்டுவிட்டு நீங்களே பேசிக் கொண்டிருந்தால் எப்படி? நம்பி கூறுவதுதான் சரி. இவனுடைய முடிவுதான் இதில் மிகவும் முக்கியமானது. குழந்தாய், நீ என்ன சொல்கிறாய்? அரச வாழ்வின் செல்வாக்கால் அந்தன குல மரபுகளை எங்கே நான் மறந்து விடுவேனோ என்று என் தாய் அஞ்சுகிறார். அந்த கவலையே தங்களுக்கு வேண்டும். தோற்றத்தில் இவனை இளவரசனை போல் அதற்குரிய சிறப்போடு வளர்த்தாலும் அந்தனகுல மரபு மாறாமல் பார்த்துக் கொள்வேன். இசைஞானி,
ஒரு நாட்டின் அரசர் தெய்வத்தின் பிரதிநிதி என்று சாஸ்திரம் கூறுகிறது. அவருடைய நலத்திற்காக பிரஜைகள் எதையும் துறக்க தயாராக இருக்க வேண்டும். நம் மன்னருக்கு பின் இந்நாட்டை அரசால அவருக்கு ஒரு வாரிசு வேண்டும். நீ உன் குழந்தையை அவருக்கு தாரை வார்த்து ராணியாரின் கலக்கத்தை போக்க வேண்டும். நமக்கு ஏற்பட போகும் துக்கத்தை மறந்து இந்நாட்டின் நலனுக்காக நாம் இதை செய்யத்தான் வேண்டும். இல்லை, நீங்கள் அனைவரும் என்னதான் சமாதானம் சொன்னாலும் சரி, என்னால் நம் குழந்தை நம்பியே பிரிந்திருக்க முடியாது. அம்மா, நீ கவலைப்படாதே. நீ உண்மையான ஞானத்தை பெற வேண்டும் என்பதற்காகவே இறைவன் இப்படி ஒரு திருவிளையாடலை நிகழ்த்துகிறார். பாசபந்தங்களை விட்டு விலகினால்தான் ஈசனின் அருளை பெற முடியும். ஆகையால் தான் தங்களிடம் இருந்து சிறிது காலம் என்னை பிரிந்திருக்க செய்கிறார். இருவினை பயன்தான் பிறவிகளுக்கு காரணமாகிறது. அதனால் செய்வதனைத்தையும் சிவார்ப்பணமாக செய்ய வேண்டும். என் கண்ணே, அறிவு கொழுந்தான உன்னை காணாமல் நான் எப்படி இருக்க போகிறேன்? கவலை வேண்டாம். இங்கேயே உங்களுக்காக ஒரு சேவகனை நியமிக்கிறேன். நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் குழந்தையை வந்து பார்க்கலாம். என் குழந்தையை பெறுவதுதான் என் விதி என்றால் அதை யாரால் மாற்ற முடியும்? நம்பி ஆரூரனை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள். என் தாய் சம்மதம் தெரிவித்து விட்டார். மன்னரே, சொல்லுங்கள் இளவரசே. அரண்மனைக்கு செல்லலாமா? தாராளமாக செல்லலாம். நான் வருகிறேன். பரம்பொருளே, அருட்சுடரே, வேண்டுவோருக்கு வேண்டியபடி அனைத்தும் தருபவர் அல்லவா தாங்கள்? சிவம் என்றாலே மங்களம் என்றுதானே பொருள். சகல செல்வங்களையும் தந்து மங்களகரமாக என்னை வாழ வைத்திருக்கும் தாங்கள் பிள்ளை செல்வத்தை மட்டும் ஏன் தரவில்லை? தனக்கு ஒரு வாரிசு இல்லையே என்ற மன்னரின் வருத்தத்தை ஏன் இன்னும் நீக்கவில்லை? விரைவில் எங்களுக்கு புத்திர பாக்கியம் சித்திக்க அருள் புரிய வேண்டும் பிரபு. பெருந்தேவி, பெருந்தேவி, சிறுவன், இவன் சுந்தர வதனம் என் நெஞ்சத்தை பரவசப்படுத்துகிறது சுவாமி. இவன் பேச்சை கேட்டால் மேலும் வியந்து போவாய். இவன் யாருடைய குழந்தை? இன்று முதல், இந்த கணம் முதல் உன்னுடைய பிள்ளை, நம்முடைய பிள்ளை.
சொல்கிறீர்கள்? ஆம் பெருந்தேவி, உன் வேண்டுதலை ஏற்று ஈசனே நமக்கு அளித்த வரப்பிரசாதம் பிள்ளை. வணங்குகிறேன் அம்மா, ஆசி புரியுங்கள். எங்கே எங்கே இன்னொரு முறை சொல். என்னை என்னவென்று அழைத்தாய்? அம்மா என்று அழைத்தேன். அம்மா அம்மா, இந்த ஒரு சொல்லை கேட்பதற்காகத்தானே இவ்வளவு காலம் நான் காத்திருந்தேன். இறைவனிடம் ஒவ்வொரு நாளும் இதைத்தானே நான் வேண்டிக் கொண்டிருந்தேன். பெருந்தேவி, நாம் எண்ணியபடி குறைவின்றி வாழும் ஈசன் அருள் புரிந்து விட்டான். தாயே, திருஞான சம்பந்தர் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை என்று பாடினார். சுவாமி, என்ன இது? இந்த மழலை பேசும் செல்வனா சம்பந்தர் பாட்டை சொல்கிறான்? தாயே, திருஞான சம்பந்தர் 3 வயதில் தேவாரம் பாடினார் எனும் போது அவர் பாடியதை நான் சொல்வதில் வியப்பென இருக்கிறது. இனி நான் தங்களுடனே இருந்து சம்பந்தரும் அப்பரும் பாடிய பாடல்களை சொல்லி தங்களை மகிழ்விப்பேன். இறைவனின் புகழை பேசுவதை விட வாழ்வில் வேறென்ன மகிழ்ச்சி இருக்கிறது? இதற்கே இப்படி வியந்தால் எப்படி? ஈசனின் பெருமைகளை இவன் பேசுவதை கேட்டுத்தான் நான் இவனை நமது ஸ்வீகார புத்திரனாக பெற்றுக் கொண்டேன். சித்தன் என்றும் பித்தன் என்றும் பெயர் பெற்ற ஈசன் இந்த தத்துப்பிள்ளையை நமக்கு தந்திருக்கிறார். இவனை ஒரு உயர்ந்த பக்திமானாக வளர்க்க வேண்டியது நம்முடைய தலையாய கடமை. அந்த ஈசன் நிச்சயம் இவனை ஒரு உயர்ந்தவனாக வளர்க்கக்கூடிய சூழ்நிலையும் நமக்கு தருவார். அவரின்றி நம் வாழ்வில் வேறு எதுவும் இல்லையே. வாடா கண்ணா. நம்பியாரூரனுக்கு கல்வி கற்பிக்க வந்த குருநாதரே, கல்வியை தொடங்கி வைக்க நிமித்திகர்கள் கணித்த நேரம் தொடங்கிவிட்டதா? குழந்தாய், குருநாதர் உன் கையை பிடித்து முதல் அக்ஷரத்தை தொடங்கி வைப்பார். அதன்படியே நீ எழுத வேண்டும். குருநாதரே, நெல்மணியில் என்னவென்று எழுத வேண்டும்? முதலில் ஓம் நம சிவாயா என்று எழுதுவார்கள். எதனால் அப்படி எழுத வேண்டும்? காலம் காலமாக உள்ள மரபு அது என்பதால் அப்படி எழுதுகிறார்கள். இல்லை, அது வெறும் மரபு அல்ல, ஆழ்ந்த அர்த்தம் உள்ளது. அப்படி என்றால்
ஓம் நம சிவாயா என்ற மந்திரத்தின் அர்த்தத்தை சொல் பார்க்கலாம். ஓம் என்பது எல்லா மந்திரங்களுக்கும் பொதுவான பிரணவ மந்திரம். பஞ்சாட்சரமான நமசிவாயா என்பது சிவபெருமானின் பஞ்ச முகங்களிலிருந்து தோன்றியது. ஈசான முகத்திலிருந்து நா என்ற எழுத்து தோன்றியது. தத்புருட முகத்திலிருந்து மா என்ற எழுத்து தோன்றியது. அகோர முகத்திலிருந்து சி என்ற எழுத்து தோன்றியது. வாமதேவ முகத்திலிருந்து வா என்ற எழுத்து தோன்றியது. சத்யோஜாத முகத்திலிருந்து யா என்ற எழுத்து தோன்றியது. ஆகையால் நமசிவாயா என்று சொல்வதன் மூலம் நாம் ஈசனின் பஞ்ச முகத்தையும் துதிக்கிறோம். என்ன ஆச்சரியம்! இவை அனைத்தும் உனக்கு எப்படி தெரியும்? இப்படித்தான் திடீர் திடீரென்று ஏதேதோ உயர்ந்த விஷயங்களை பேசுகிறான். ஆச்சரியமாக இருக்கிறது. சரி, உன் கையை கொடு. பஞ்சாட்சரத்தை எழுத வைக்கிறேன். பஞ்சாட்சரத்திற்கு பொருள் கூறிய எனக்கு அதை எழுத தெரியாதா என்ன? இந்த பிள்ளைக்கா நான் கற்றுத்தர வேண்டும் என்கிறீர்கள்? இவர் கற்க வந்த பிள்ளை அல்ல, கற்பிக்க வந்த பிள்ளை. கல்வியின் பயனான நமசிவாயமே அவரிடம் இருக்கும் பொழுது நான் என்ன சொல்லி தருவது? அப்படி சொல்லாதீர்கள் குருதேவா. குரு கற்றுத்தராத கல்வி முழுமை பெறாது. அதனால் தாங்கள் தான் எனக்கு கற்பிக்க வேண்டும். அதுதான் உங்கள் விருப்பம் என்றால் அவ்விதமே நடக்கட்டும். தாங்கள் நெல்மணியில் எழுதியிருப்பதை இதோ இந்த ஓலைச்சுவடியிலும் எழுதுங்கள். குருநாதா, தாங்கள் என்னை ஒருமையிலேயே அழையுங்கள். வாங்கள் போங்கள் என்று அழைப்பது ஒரு குருநாதருக்கு சிறந்ததல்ல. தாங்கள் ஒரு உத்தம புருஷன் என்பதை உணர்ந்தும் நீ வா போ என்று உங்களை அழைத்தால் அது சைவ மதத்திற்கே சிறந்ததல்ல. எழுதுங்கள். ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. பிள்ளைகளே, அனைவரும் எழுதிவிட்டீர்களா? நீங்கள் எழுதிய பாடல்களை கொஞ்சம் சொல்லுங்கள். காலையே போன்றிழங்கும் மேனி, கடும் பகலின் வேலையே போன்றிழுங்கும் வெந்நீர், மாலையின் தாங்குருவை போலும் சடை கற்று, மற்றவர்க்கு வீங்கிறாளே போலும் மிடரு. சரியாக சொன்னாய். எங்கே அதன் அர்த்தத்தை சொல். காலை போல் மேனி, பகல் போல் வெந்நீர், மாலை போல் சடை, இரவு போல் மிடரு என்னும் கண்டம்.
இப்படி சொன்னால் போதுமா? எதனால் அப்படி ஒப்பிட்டு பாடினார் என்பதை சொல்ல வேண்டாமா? அது அது இதுதான் நீங்கள் அனைவரும் செய்யும் தவறு. பாடத்தை வெறும் மனப்பாடம் செய்யக்கூடாது, அதன் பொருளை உணர்ந்து அறிய வேண்டும். வெறும் ஏட்டுக்கல்வியால் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஞானம் வேண்டுமென்றால் பொருளை மனதில் பதிய வைக்க வேண்டும். யார் மனதில் பதிய வைத்திருப்பார் என்று எனக்கு தெரியும். நம்பியாரூராரே, எங்கே? தாங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். காலங்களை கடந்து நிற்கும் இறைவனை ஒரு நாளில் நால்வகை பொழுதுகளோடு ஒப்பிட்டு பாடுகிறார் காரைக்கால் அம்மையார். இறைவனுடைய திருமேனி செந்நிறமானது, செஞ்சுடர் வண்ணன் என்றே அவருக்கு பெயர். அதனால் காலை நேரத்தில் ஆதவன் உதிக்கும் போது வானம் செந்நிறமாக தோன்றுவது போல் ஈசனின் மேனியும் இருக்கிறது என்கிறார் அம்மையார். திருமேனி எங்கும் அவர் திருநீர் பூசி இருக்கிறார். அது நண்பகலில் தோன்றும் வானம் போல் வெண்மையாக இருக்கிறது. அவரது சடைமுடி செஞ்சடையான் என்றபடி செம்மையாக இருக்கிறது. அதனால் மாலை நேரத்தில் காணப்படும் வானம் போல் இருக்கிறது. அவரது கண்டம் நஞ்சை உண்டதால் கருத்திருக்கிறது. அது இரவின் இருள் போல் இருக்கிறது என்று காரைக்கால் அம்மையார் பாடியிருக்கிறார். ஆஹா, அருமை அருமை. நம்பியாரூரரே, காரைக்கால் அம்மையார் கண்ட காட்சியை நானும் கண்முன்னே காணும்படி செய்துவிட்டீர்களே. திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் பாடிய தேவார பாடல்கள், காரைக்கால் அம்மையார் பதிகங்கள், திருமூலரின் திருமந்திரம் என யாவும் முழுமையாக நமக்கு கிடைக்கவில்லை. கிடைத்திருக்கும் ஏதோ சில பாடல்களுக்கும் சரியான விளக்கம் தெரியவில்லை. ஆனால் தாங்களோ அந்த பாடல்களை சொல்லும் பொழுது அதற்கு விளக்கம் இதுதான் என்று அவர்கள் நிலையில் நின்று சொல்லிவிடுகிறீர்கள். உங்களை போன்ற உன்னதமான பிள்ளை எனக்கு சீடராக கிடைத்தது நான் செய்த பெரும் பாக்கியம். அப்படி சொல்லாதீர்கள் குருதேவா. நான் எதை கற்றிருந்தாலும் அது தங்களிடமிருந்தே பெற்றதாகும். என்னிடமிருந்து பெறுவதற்கு தங்களிடம் என்ன இல்லை? அனைத்தும் தங்களிடம் முழுமையாக உள்ளது. தங்களுக்கு குருநாதர் என்ற பெருமையை தாங்கள் தான் மனமு வந்து எனக்கு கொடுத்துள்ளீர்கள். உண்மையை சொல்ல போனால் நான் உங்களுக்கு எதுவும் கொடுக்கவில்லை. மாறாக நம்பியாரூராரின் குருநாதர் என்ற உயர்ந்த பெயரை பெற்றுள்ளேன். இது தாங்கள் என் மீது கொண்டிருக்கும் அன்பிற்கு அடையாளம். ஆசி புரியுங்கள். காலத்தை கடந்த ஈசனை போல் உங்கள் புகழும் காலங்கடந்து நிலைக்கட்டும். வாழ்க உங்கள் புகழ். எல்லா நலங்களையும் பெற்று நீடோழி வாழ்வாயாக. இளவரசனுக்குரிய சகல கலைகளையும் கற்று சிறப்பு பெறுவாயாக. அப்பா, இன்று தாங்கள் சொன்ன இந்த ஆசைக்கு பொருள் என்னவென்று புரியவில்லையே. அதை சொல்வதற்காகத்தான் இவ்வளவு காலம் காத்திருந்தேன். நம்பியாரூரா, நீ கல்வியில் மிகவும் சிறந்தவனாக விளங்குகிறாய். குருநாதர் உன் அறிவுத்திறனை பற்றி பேசும் போதெல்லாம் எங்கள் மனம் மகிழ்ச்சியில் திளைக்கிறது. ஆனால் பாடம் மட்டும் பயின்றால் போதாது. வேறென்ன பயில வேண்டும்? போர்க்கலையில் தேர்ச்சி பெற வேண்டும். எந்த ஆயுதத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று அறிய வேண்டும். வாழ்வீச்சில் வல்லவனாக வேண்டும். அம்பை எடுப்பது எப்படி, வில்லில் தொடுப்பது எப்படி, குறிபார்த்து விடுப்பது எப்படி என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் போர்க்கலையை கற்பிக்கும் நமது குலகுருவிடம் உன்னை சேர்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னை மன்னிக்க வேண்டும் தந்தையே. ஆயுதங்களை வீசி எதிரியின் ஆவியை பறிப்பதில் எனக்கு நாட்டம் இல்லை. போர் புரிவதிலும் எனக்கு ஆர்வம் இல்லை.